தமுக்கு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வீரசிங்கம் பேசுகிறேன். கமல் சார் வழக்கமாக கமல் சார் இளையராஜாவை விட உணர்ச்சிவசப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இருந்தார். அந்த சிம்பனி முடிந்து அப்போ கமல் அதை என்ஜாய் பண்ணியிருக்காரு. அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு. அழுதுட்டேன் அந்த கட்சி குழந்தை காமிச்சதெல்லாம் ஒரு குழந்தை மாதிரி அதாவது கமல் இளையராஜா முன்னாடி அப்படியே இதாகிறாரு. அதான் என் அண்ணன் அப்படிங்கிற சில காலமாக சொல்கிறாரு. அது உண்மைதான். சுந்தரஹாசன் எனக்கு இல்லை, ஆனால் இளையராஜா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவர் உணர்ச்சி வசப்பட்டு எல்லாம் பேசினார் முன்னாடியெல்லாம். அதுதான் உண்மை. அது மாதிரி இருந்ததுன்னு சொன்னாங்களே. அதை தாண்டி அப்புறம் அந்த ஃபங்க்ஷனுக்கு பிறகு நன்றி சொல்லி ராஜா சார் ஒரு காணொலி வெளியிட்டார். எல்லாருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு, கமல்ஹாசனுக்கு, அமைச்சர் பெருமக்களுக்கு, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு, ஐயா முதல்வர் அவர்களுக்கு, இப்படி எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்ன விஷயமா இருந்தது. வருத்தம்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தலை. ஆனால் நிறைய பேர் அது வருத்தம்னு சப்டெக்ட்ஸ்லாம் போட்டு அதை ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன். அதாவது நம்ம 50 வருஷம் சினிமாவில் 50 வருஷம்னா அவருடைய அதாவது அன்னக்கிளி துவங்கி அந்த வருஷத்துலேயே கமலோட ஜாயின் பண்ணுறாரு 14 அப்புறம் ரஜினிகாந்த் படத்தோட ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்னை வரைக்கும் கமல் ரஜினி எல்லாமே ஒன்றாக பயணித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு விஷயத்தை நான் இங்கே எப்போதுமே என்னுடைய நண்பர்கள்ட்ட சொல்லுவேன். அதாவது சினிமா துவங்கி 16 வயதுங்கிற ஒரு படத்தில், அதாவது கமல்ஹாசனை, ரஜினிகாந்தை, ஸ்ரீதேவி இவங்களெல்லாம் கொண்டு வந்தது பாலச்சந்திராக இருந்தாலும் அந்த 3 பேரையும் ஒரு ஸ்டார் அந்தஸ்துக்கு கொண்டு வந்தது 16 வயதுங்கிற ஒரு படம். அதுக்கு காரணம் பாரதிராஜா. அந்த படம் 16 வயதுங்கிற ஒரு படம் ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணிச்சு. இசைஞானி இளையராஜாவோட சேர்ந்ததுனால அது கிடச்சதுன்னு வச்சுங்களேன். அப்போது அந்த 16 வயது படத்திலிருந்து பாரதிராஜா, இளையராஜா அதுக்கு முன்னாடி வந்துட்டார். அன்னக்கிளியிலே அவர் அதாவது தமிழ்நாட்டினுடைய ரெக்கார்டை உடைச்சி ஒரு முடிசூடா மன்னனா நிற்கிறார் வைங்களேன். ஒரு 4-5 படம் தான், 4வது படம் 5வது படமோ 6வது படமோ தான் 16 நிலை. ஆனால் அங்கே ஆல்ரெடி யார் ஜாம்பவானாக இருக்காருன்னா ராஜா இசையில், ரஜினிகாந்த் நோன் ஆர்டிஸ்ட்டு பாலச்சந்தர் மூலமாக அபூர்வராக்கள் அறிமுகமாகி 1-2 போய் அப்புறம் அது என்னது 3 முடிச்சில் பெரிய ஹெவி வில்லன் கேரக்டர் பண்ணி அது ரீச்சான ஒரு ஆள் ரஜினி. அதே மாதிரி கமல், அதே மாதிரி ஸ்ரீதேவி. அப்போது 16 ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக யாரெல்லாம் இருக்குன்னா பாரதிராஜா, கமல் சார், ரஜினி சார், ஸ்ரீதேவி, அப்புறம் இளையராஜா. ஏன்னா இளையராஜா அங்கே இருந்தால் ஒரு ரீரெக்கார்டிங் ஸ்டைலெலாம் அதுக்கு ஒரு தனி பாடியை உருவாக்கிக்கிட்டாப்புல. அப்போது அது பாரதிராஜா, ரஜினி, கமல், ஸ்ரீதேவி, இளையராஜா 5 பேர் 5 ஸ்டார்ஸ். அந்த 5 நட்சத்திரங்களும் அங்கேருந்து தோன்றி அங்கேருந்து உதயமாகி வந்துக்கிட்டே இருந்தது. இன்ன வரைக்கும் அவங்க அத்தனை பேருமே டாப் தான். ஸ்ரீதேவி இப்போ இல்லை, உயிரோடு இல்லை. பாரதிராஜா ஒரு கட்டத்தில் அவர் முன்னணியில் பின்னடைவாயிட்டார். அவர் அதை அப்டேட் பண்ணிக்கல. என்னுடைய குரு தான் பாரதிராஜா ஐயா அவர்கள். ஆனாலும் கமல் அப்டேட் பண்ணிக்கிட்ட மாதிரி, இளையராஜா தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்ட மாதிரி, ரஜினி தன்னை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து கொண்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி பாரதிராஜா இல்லை. அதனால் அவர் ஆனால் அவர் சாதனை இல்லாமல் இல்லை. அந்த சாதனையை இன்ன வரைக்கும் யாரும் உடைக்கல. அது வேறு விஷயம். இப்படி எதுக்கு சொல்ல வந்தேன்னா 50 ஆண்டு காலத்திற்காக சொல்ல வரேன். 50 ஆண்டு கால வரலாறு இருக்கு இல்லையா, இது சாதாரண வரலாறு இல்லை. இது எப்படி தமிழ்நாட்டில் அரசியலில் திராவிட வரலாறு ஒன்று இருக்கு இல்லையா. திராவிட பெரியாரில் துவங்கி, அண்ணாவில் தொடங்கி, கலைஞரில் கண்டினியூ ஆகி தொடர்ந்து, அதுக்கப்புறம் நடுவில் எம்ஜிஆர் அதுக்கப்புறம் நம்மளுடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் இன்றைக்கி தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குல்ல திராவிடம். இந்த திராவிட வரலாறு அது இன்னும் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். அது மாதிரி சிறப்பு வாய்ந்தது சினிமாவில் என்னென்னா இவங்க தான். யார்? பாரதிராஜா, இளையராஜா, கமல், ரஜினி.
இத்தனை பேரில் இப்போ மிஞ்சி இருக்கிறது யாருன்னா 3 பேர். ஒன்று இளையராஜா, இன்னொன்று கமல், இன்னும் 3வது ரஜினி. இந்த 3 பேரும் உலக வரலாற்றிலே நான் சொல்கிறேன், சாதாரண கிடையாது, உலக வரலாற்றிலேயே ஒரு துறையில் 50 வருடம் சாதிச்சு முன்னணியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் சாதாரண விஷயமே கிடையாது. அது இவங்களை ரிசர்ச் பண்ணலாம், ஆய்வு பண்ணலாம், கட்டுரை எழுதலாம், அதெல்லாம் பத்தவே பத்தாது. இவங்களை பற்றி மாநாடு போட்டு பேசலாம். அந்தளவுக்கு ஒரு உயர்ந்த ஒரு உன்னதமான கலைஞர்கள் ரஜினியும் சரி, கமலும் சரி. இவங்க 3 பேரும் அவர் சொன்னார், ஒரு கட்டத்தில் உயர்வு வந்தால் கொஞ்சம் தாழ்வும் வருங்கிற மாதிரி சில காலகட்டத்தில் வரும் பொழுது இளையராஜா மட்டும் நிற்கவே இல்லை. 6 மணிக்கு அவருடைய கார் பிரசாத்துக்கு போய்கிட்டே இருக்கும். அவர் வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பார். இன்க்ளூடிங் ரஜினிகாந்த் கூட நானும் பிரிஞ்சு போனேன். அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இசையமைப்பாளரோட போய் இசையமைச்சேன். இப்போ அந்த இசையமைப்பாளரை கூட இப்போ இன்றைக்கி மார்க்கெட்டில் இல்லை இருக்குது. அதான் எது சொல்கிறேன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டுங்கிறது வேறு. மார்க்கெட்டுங்கிறது அது ஒரு சந்தை. அது ஒரு 10 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு புது இசை வரும், புது ஒரு ஹீரோயின் வருவாங்க, ஒரு புது ஹீரோ வருவாங்க, ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி புதுசாக வரும். இன்றைக்கி ஏவிஎம் இல்லை, புரியுதுங்களா? இன்றைக்கி இப்போ இருக்கக்கூடிய கம்பெனியான ஒரு 1-2 பேர் தான் இருக்காங்க. அவங்களும் பெரிய பெரிய நடிகர்கள், பெரிய பெரிய இயக்குநர்கள் வச்சு படம் பண்ணிட்டு இருக்காங்க. இண்டஸ்ட்ரி வேறு மாதிரி இருக்குது, அதை நம்ம அப்புறமா கூட பேசலாம். ஆனால் இந்த இவ்வளவு தூரம் தாக்கு பிடிச்சி இருக்காங்க அப்படின்னா அது சாதாரண விஷயம் இல்லை. அதில் இன்னொன்று சொல்ல போகிறேன். இவங்க இப்போ கமல் தமிழ்நாட்டில் துவங்கி மலையாளத்துக்கு போய், கன்னடத்துக்கு போய், தெலுங்குக்கு போய், ஹிந்திக்கு போய், இந்தியா முழுக்க சுற்றி, அதை தாண்டி ஆஸ்கார் விருதுக்கு சென்று, ஆஸ்கார் விருது அப்போ கிடைக்கலங்கிறது வேற, அது விட்டுருவோம், அது தேவையில்லாத விஷயம் வைங்களேன். ஆனால் இன்றைக்கி ஆஸ்காருக்கு ஜூரியாக வளர்ந்துருக்காரு கமல். எனக்கு கமல் சாரை சொல்லும்போது சொல்லுவார், கமல் சார் எப்படின்னா, ஆரம்ப காலத்தில் சினிமாவில் நீங்கள் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்லாம் பத்திரிக்கையாளர்கள் கேட்கும்பொழுது கமல் சார் சொன்னதை எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது. நான் படிச்சிருக்கேன் அந்த இன்டர்வியூவை. அதாவது பின்னாளில் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகிறாரு கமல். அப்போ தான் 14 இல்லை, அப்புறம் 1-2 படங்கள், 3ஆம் முறை தேசிய விருதெல்லாம் வாங்கி அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது அவருடைய கேரியர். அப்போ அந்த கேள்வி கேட்கப்படும்போது அவர் சொல்கிறாரு, சினிமா வரலாறு அப்படின்னு ஒன்று எழுதுனாங்கன்னா அது இந்திய சினிமா, தமிழ் சினிமா, அது ஏதோ இந்திய அளவில் ஒரு சினிமா வரலாறு ஒரு புத்தகம் எழுதப்படும் பொழுது அதில் ஒரு ஓரத்தில் கமலஹாசன் ஒருத்தன் ஒரு நடிகன் இருந்தான் அப்படின்னு ஒரு வரி இருந்தால் எனக்கு போதும் அப்படின்னு சொன்னவர் கமல். அப்போது அவருடைய எண்ணமெல்லாம் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள், புரியுதுங்களா? இப்போ ஆனால் சினிமாங்கிற ஒரு வரலாறில் ஒரு ஓரத்தில் கமல்ங்கிற ஒரு பேர் இருந்தால் போதும்னு சொன்ன கமல் இன்றைக்கி அவரே ஒரு வரலாறாக வளர்ந்து நிற்கிறாருன்னா எவ்வளோ பெரிய ஒரு பெருமைக்குரிய விஷயம். அதே மாதிரி ரஜினி டில் நவ் சூப்பர் ஸ்டார். அது எவ்வளோ பெரிய விஷயம். அது 50 ஆண்டு காலத்தை அவரும் நிறைவு செஞ்சிட்டாரு. 50 ஆண்டு காலத்தை கமல் சார் எப்போ நிறைவு பண்ணிட்டாரு. ஒரு குழந்தையிலேருந்து ஆரம்பித்த ஒரு வாழ்க்கையை இவர் நம்ம இசைஞானி நிறைவு செய்கிறார் 50 ஆண்டு காலத்தை. இயக்குனர் பாரதிராஜாவும் 50 ஆண்டு காலத்தை நிறைவு செஞ்சிட்டாரு. அவருக்கும் நமக்கு பாராட்டு விழா செய்யணும். அதுக்கு இயக்குனர் சங்கத்துக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் நான் கோரிக்கை வைக்கிறேன். இயக்குனர் பாரதிராஜா அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்த வேண்டும் என்பது என்னுடைய ஆசை மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுடைய ஆசையும் கூட தான், விருப்பம் கூட தான். அதை நம் அரசாங்கம், நம்முடைய அரசு, தமிழ்நாடு அரசு, முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதை செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவர் நல்லபடியாக இருந்துகிட்டு இருக்கார், நல்ல ஒரு விஷயம், அவர் ஆரோக்கியமாக தான் இருக்கார். அவரை அழைத்து மேடையில் உட்கார வைத்து விழா எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். இப்போ அடுத்தாப்புல தேர்தல் வரப்போகுது, 2026க்கான தேர்தல் வரப்போகுது. நிச்சயமாக அது அடுத்த ஆண்டில் அது நடைபெறும் அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது. அப்புறம் இந்த விஷயத்துக்கு வருவோம். இசைஞானி சொன்னார், சிம்பனியை பற்றி யாரும் பேசலைங்கிறது எனக்கு சிறு 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 குறைன்னு சொல்லலை, சின்னதாக தெரியுது. அவருக்கு அதை கூட சொல்ல வரல அவருக்கு. அது சிம்பனியை பற்றி பேசுகிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது.
புரியுதுங்களா? அதாவது இன்னும் சொல்கிறேன் இன்னும், அதாவது இசைஞானி இளையராஜாவே வந்து சிம்பனி பற்றி நீங்கள் விளக்கம் சொன்னீங்கன்னா எப்படி சொன்னார்னா, ஒரு விழாவில் சொன்னார், பிரகாஷ் ராஜ் சார் சிம்பனினா என்ன சார் சொல்லுங்கள், அது எப்படி உங்களுக்கு, நான் சினிமா பாட்டு பாட வந்தேன் அதை கேட்க வேண்டியது இல்லை, நான் உங்களை விட மாட்டேன் அப்படிலாம் வந்து அடம் பிடிச்சி கேட்கும் பொழுது சிம்பனியை வாசித்து காட்டினார். என்னென்னா, அதாவது சிம்பனி ஃபஸ்ட்டு, அதாவது இதுக்கு மேலே சிம்பனி விளக்கம் யாரும் சொல்ல முடியாது. சிம்பனியை வந்து சூஃபட்டோடைய ஒரு நோட்ஸு, அவருடைய ஒரு கம்போசிங்கை வந்து வாசித்து காமிச்சார். பிரமாதமாக இருக்கும், தன்னு சொல்லிட்டு அவர் பிரமாதம், வயலின் ஸ்கோரிங்கு, என்னென்ன பல்வேறு வாத்தியங்களை வந்து இணைச்சி அது இருக்கும். அதுக்கப்புறம் நிறுத்திட்டு என்ன சொன்னார்னா, தனியாக செல்வ வாசிங்க, பம் 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 அப்படின்னு சொல்லி செல்வம் மட்டும் வாசிப்பாங்க, வயலின் வாசிங்க, அப்புறம் இன்னொரு மொத்தத்தை சேர்த்து வாசிங்கன்னு சொல்லி மொத்தத்தையும் சேர்த்து வாசிக்கும் பொழுது அதனுடைய நிறைவு தெரியும். அதாவது சிம்பனிகள் வந்து, அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட வாத்தியங்களோ அதாவது குரல் வந்து வந்துச்சுன்னா அது வந்து கோரஸும்பாங்க. மூன்றுக்கும் மேற்பட்ட வாத்தியமோ மற்றதோ வந்தால் அது சிம்பனி. அதாவது எப்படின்னா, ஒரு பாட்டு பாடுறாங்க, அந்த பாட்டை வந்து அப்படியே கோரஸாக வர்றாங்கன்னா அது கோரஸ், அப்படி அதை தொடர்ந்து இசை வரும். ஆனால் அது எப்படின்னா, அது வந்து 1 2 3ங்கிற ஏபிசிடி வாய்ப்பாடு சொல்கிற மாதிரி ஆர்டரில் தான் வரும். ஆனால் சிம்பனி இசை என்பது அதுதான். ஏன் அது வந்து சிம்பனி இந்த உலகத்திலே மிகச்சிறந்த செவ்வியல் இசையாக கருதப்படுகிறது அப்படின்னா, அது வந்து கேட்க முடியும், நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது, ஏதோ இருக்குது ஆனால் என்ன புரியலையே. அது வந்து ஒரு இளையராஜா சார் வந்து எப்போவோ போட ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது பகலில் பாட்டிலே வரும், இளையராஜா பாட்டு பாடியிருப்பார், மணிரத்னம் படம், அதில் வந்து அது வாய்ஸு ஒரு ஓவர்லாப் வரும், அதில் இன்னொரு மியூசிக் வரும், அப்புறம் இன்னொன்று வரும். இப்படி வந்து அதாவது எப்படின்னா, அந்த பாய் நெய்வாங்க இல்லையா, தறியில் பாய் நெய்தல் மாதிரி, துணி நெய்தல் மாதிரி நேராக நூட்கள் அப்படி இருக்கும், குறுக்கால வந்து நூட்கள் சேர்ப்பாங்க, சேர்த்து இது வந்து ஒரு துணி ஆடை நெய்வது போல். இது நேர் ப்ளஸ் மாதிரி இல்லாமல் கிராஸ் மாதிரி, அந்த பக்கம் இந்த பக்கம் பல்வேறு இடங்கள் வந்து அது கிராஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் அந்த இசை. ஆனால் அதனுடைய தன்மையை அது இழக்காமல், இந்த இசை வரும் பொழுது இந்த இசை வந்து இறங்காமல், இந்த இசை கேட்க முடியாமலாம் இல்லாமல் கேட்க வைக்கக்கூடிய ஒரு, என்னால் புரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன், ஒரு இசை. அதுதான் அது வந்து சிம்பனி. ஆனால் அன்னைக்கு வந்து கமலோ அல்லது ரஜினியோ மற்ற மேடையில் இருந்த மற்ற முக்கிய அமைச்சர்களோ வந்து சிம்பனியை பற்றி பேசுறதுக்கான வாய்ப்பு கிடையாது, இது ஒரு அரசாங்க விழா. ஆனால் அன்றைக்கி அங்கே வைகோ வந்திருந்தார், மரியாதைக்குரிய வைகோ அவர்கள் வந்து அவரை பேச சொல்லியிருந்தால் 3 மணி நேரம் அந்த பத்தாது, ஏன்னா பிரித்து மேய்ஞ்சிருப்பார். அவர் தான் சிம்பனியை மிக சிறப்பாக பேசக்கூடியவர், புரிந்து கொண்டவர், ரசித்தவர். இவர் வந்து திருவாசகம் விழாவில் பேசினார், அந்த பேச்செல்லாம் வந்து உலகத்திலே யாரும் அது மாதிரி ஒரு இசையை வர்ணிக்க முடியாது, அந்த அளவுக்கு பேசக்கூடிய ஆற்றல் மிக்கவர் ஐயா வைகோ அவர்கள். ஆனால் அரசு விழா என்கின்ற காரணத்தால், ஒரு ரெஸ்ட்ரிக்டட் பீப்புள் மட்டும் பேச வேண்டும் என்கிற ஒரு கட்டுப்பாட்டின் காரணத்தால் அவங்க பேசினாங்களான்னு தெரியல, பேசலன்னு நினைக்கிறேன். அப்படி பேசியிருந்தா வைகோ அவர்களை தவிர மிக சிறப்பாக அந்த சிம்பனி விலைக்கு பேசுறதுக்கு யாருமே கிடையாது. ஈவன் கமல் கூட, கமல் சார் வந்து அவர் ஒரு பாடகர், அவருக்கு இசை தெரியும், எல்லாம் தெரியும், ஆனால் அது விலைக்கு பேசணும்ல, அது ஒரு அந்த ஆற்றல் ஒரு பெரிய விஷயம். அதனால் இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். நீங்கள் வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க, இது என்னுடைய, அதாவது இந்த இசையை அனைவரும் கேட்க வேண்டும். நீங்கள் வந்து நீங்கள் இப்போ தான் சொல்கிறீங்க, அதை நாங்கள் அப்பத்துலேருந்தே கேட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பட்டுக்கு ஒய்எம்சிலையும் அங்கேயும் எங்கேயும் டிக்கெட் போட்டு நிகழ்ச்சி நடத்துறீங்க. டிக்கெட்டு இல்லாதவெல்லாம் டிவியில் தான் பார்க்குறாங்க. அனைவருக்கும் ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் நடத்தக்கூடாது, நாங்கள்லாம் கேட்போம். நாங்களாம் எங்கள் நண்பர்களோடலாம் என்னிட்ட கேட்பாங்க, நீங்களாம் ஐயாவெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், நாங்கள் எங்கேயா போய் பார்க்குறது அப்படிலாம் சொல்லுவோம். அது மாதிரி. ஆனால் அந்த கேள்வி நாங்கள் உங்ககிட்ட வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்களே சொல்லிட்டீங்க, என் மக்களுக்கு இந்த சிம்பனி இசையை
ஒவ்வொரு தமிழனுக்கும் நான் வந்து இலவசமாக ஒரு பெரிய ஒரு இடத்தை தேர்வு செய்து அதில் வந்து நான் செஞ்சு சிம்பனியை இப்போ வந்து வாசித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. முதல்வர் அவர்களிடத்துலையுமே நீங்கள் உதவி கேட்டீங்க. நிச்சயமாக அது பண்ணும் பொழுது உங்களுக்கு அருமையான ஒரு பாதுகாப்பு மற்ற ஏற்பாடுகள்லாம் நடக்கும், கிடைக்கும். அதில் எந்த இதுவும் இல்லை. அப்போ வந்து நீங்கள் தவறாமல் மரியாதைக்குரிய வைகோ அவர்களை அழையுங்கள். அவரை பேச வைங்க. அங்கே அவர் பேசுவார், மிக சிறப்பாக பேசுவார். மற்றபடி இந்த இசை விழா வந்து மிக சிறப்பாக நடந்துச்சு. அதில் வந்து ஏன் அன்னைக்கு நடத்துனாங்க, அங்கே வந்து வேற ஒரு இது இருந்துச்சு நிகழ்ச்சி, வேற ஒரு கேம்பெயின் இருக்கும்போது இங்கே இருந்துச்சு, அதில் ஒரு பாலிட்டிக்ஸு அப்படிலாம் அதெல்லாமே இல்லை. அவங்களுக்கு அரசாங்கத்துக்கு பல்வேறு நெருக்கடிகள் இருக்குது, பல்வேறு வேலைகள் இருக்குது, தினமும் அவங்களுக்கு ப்ரோக்ராம் இருக்குது. ஆனால் இதை வந்து தள்ளிப்படக்கூடாது, இதை நடத்திடணும் அப்படிங்கிறதுனால அதை வந்து மாண்புமிகு முதல்வர் வந்து இசைஞானிகளுக்கு பாராட்டு விழா மிக சிறப்பாக செஞ்சார். இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் வந்து ஒரு விஷயத்தை நல்லா உணர்ந்தார். எப்படின்னா, இசைஞானி இளையராஜா என்பவர் தமிழ்நாட்டினுடைய மண்ணின் மைந்தன். இந்த மண்ணின் மைந்தனுக்கு நான் இருக்கும் பொழுது, நான் ஆட்சியில் இருக்கும் பொழுது பாராட்டு விழா நடத்தவில்லை என்றால் வேறு யார் நடத்துவார்? அவர் வந்து, ஏன்னா இவங்க அப்பா தான் அவரை வந்து இசைஞானி என்கின்ற ஒரு பட்டத்தை தந்தவர். காரைக்குடியில் 89, 90s நினைக்கிறேன். அதன் பிறகு அதை கமல் சார் அழகாக சொன்னார், உங்கள் முதல்வருக்கும் இசைஞானி இளையராஜாவுக்கும் எனக்கும் பெயர் வைத்தவர் டாக்டர் கலைஞர் என்று. அப்படி மாதிரி அவரின் பொழுது இதை வந்து டாக்டர் கலைஞர் இசைஞானியை உயர்த்தி பிடித்தார். அதன் பிறகு நீங்களும் இசைஞானியை உயர்த்தி பிடித்திருக்கிறீர்கள். அது வந்து உலகத்தின் சொத்து. அதாவது தமிழ்நாட்டுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு கௌரவம் இசைஞானி இளையராஜா அவர்கள். இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்தி வெற்றிகரமாக நடத்தி முடித்ததற்கு தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தமுக்கு சேனல் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இசைஞானி இளையராஜா அவர்களே, மீண்டும் வந்து மிக சிறப்பான ஒரு முறையில் சிம்பனியை நிகழ்த்துங்கள். நன்றி, வணக்கம். பேரன்புடன் வீரசிங்கம்.